ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் 3வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றது இந்திய அணி. புதுவை கடற்கரையில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட போட்டியை கண்டு வெற்றியை கொண்டாடிய ரசிகர்கள். பேக்கரி கடை ஊழியர் மீது தாக்குதல், சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடு, பாரதிய ஜனதா தலைவர் VP ராமலிங்கம் தகவல். காரைக்காலில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் மகளிர் இயக்கம் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழா. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் மகளிருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். T20 உலகக்கோப்பையை இந்தியா 3வது முறையாக கைப்பற்றியுள்ள நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் காந்தி திடலில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்தியாவின் வெற்றியை உற்சாகமுடன் கொண்டாடினர். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோதின. கிரிக்கெட் ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்து இந்தியா 255 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 256 ரன்கள் இலக்காக கொண்டு ஆடிய நியூசிலாந்து அணி 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் காரணமாக 96 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி 3வது முறையாக உலகக்கோப்பையை வென்று சாம்பியன் ஆனது. இந்நிலையில் புதுச்சேரியில் இந்த போட்டியை பொதுமக்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டுகளிக்கும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மிகப்பெரிய திரை அமைக்கப்பட்டிருந்தது. இதனை புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகள், கிரிக்கெட் ரசிகர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். இந்திய அணி ரன் எடுக்கும் போதும் நியூசிலாந்து அணி விக்கெட் இழக்கும் போதும் உற்சாகமாக விசிலடித்தும் அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய நிலையில் இந்தியா உலகக்கோப்பை வென்றதும் உற்சாகத்துடன் வெற்றியை கொண்டாடினர். புதுச்சேரியில் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக வாங்கப்பட்ட கேக் தரம் இல்லை என கூறி வாடிக்கையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் பேக்கரி உரிமையாளரை தாக்கி கடையை சூறையாடிய பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி வழுதாவூர் சாலை வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரே பேக்கரி ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு வாடிக்கையாளர் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக கேக் ஒன்றை வாங்கி சென்றுள்ளார். இதனிடையே வீட்டில் சென்று பார்த்தபோது கேக் கெட்டுப்போனதாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முறையிட வாடிக்கையாளர் தன்னுடைய உறவினர்களுடன் சம்பந்தப்பட்ட பேக்கரிக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு பேக்கரி ஊழியர்கள் முறையாக பதில் அளிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் மற்றும் அவருடன் வந்த உறவினர்கள் பேக்கரியில் இருந்த ஊழியர்களை சரமாரியாக தாக்கி பேக்கரியில் இருந்த பொருட்களையும் தூக்கி எறிந்து சூறையாடினர். இந்த பரபரப்பு CCTV காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்குள் யார் தலைமை வகிப்பது என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நகர வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு முக்கிய திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், இந்த அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவேற்றப்பட்டால் புதுச்சேரி ஒரு முன்னேறிய நகரமாக மாறும். அதேபோல் புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் திட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், தேசிய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்குள் யார் தலைமை வகிப்பது என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது என்றும், எதிர்க்கட்சிகள் இன்னும் உறுதியான கூட்டணியை உருவாக்காத நிலையில் இந்த கொள்கையற்ற கூட்டணி ஆட்சிக்கு வருவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்காலில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் மகளிர் இயக்கத்தின் சார்பில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றதில் காரைக்காலில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் மகளிருக்கு பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் சமூக இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அச்சமயம் கல்வித்துறை, மருத்துவத்துறை, தொழில்துறை என அரசு மற்றும் தனியார் துறைகளில் சிறந்து விளங்கும் 30க்கும் மேற்பட்ட மகளிர் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இதில் வேலுநாச்சியார் மகளிர் இயக்கத்தின் தலைவர் ஜெயபாரதி தலைமையில் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், கல்வித்துறை அதிகாரி விஜயமோகனா, மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர் திருமுருகன், சமூக ஆர்வலர் சிவக்குமார் ஆகியோரும் பங்கேற்றனர். இதுவரை இல்லாத இந்த முறை காரைக்காலில் உள்ள மாவட்ட ஆட்சியர், மாவட்ட துணை ஆட்சியர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், கல்வித்துறை அதிகாரி, மின்துறை அதிகாரி, மருத்துவ அதிகாரி என அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் பெண்களே என்றும், அவர்கள் இதனால் இந்த முறை மகளிர் தின விழா கொண்டாட உகந்த ஆண்டாகும் எனவும், காரைக்கால் அம்மையார் அவர்கள் பிறந்த வாழ்ந்த ஊரில் அனைத்து துறையிலும் பெண்களை பதவி வகிப்பது சிறப்பான ஒன்றாகும் என விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் பேசி மகளிரை கௌரவித்தார். 20 ஓவர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 20 ஓவர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில், 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. 3வது முறையாக உலக கோப்பையை கைப்பற்றியதால் நாட்டு மக்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக உள்ளது என்றும், இந்திய அணியை சேர்ந்த இளம் வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தி விளையாடி இந்த மகத்தான வெற்றியை பெற்றுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். மேலும் போட்டியின் முக்கியமான மற்றும் நெருக்கடியான தருணங்களில் வீரர்கள் வெளிப்படுத்திய தன்னம்பிக்கையையும் அமைதியான அணுகுமுறையும் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக இருப்பதை உணர்த்துகிறது என்றும், இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வரும் இந்த வேளையில் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்களுக்கு புதுச்சேரி மக்களின் சார்பிலும் தனது சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அங்குள்ள மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததோடு ஏராளமானோர் கட்சியிலும் இணைந்த சம்பவம் வெளிநாடுகளிலும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு கிடைத்து வரும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசியலை பொறுத்தவரை மாநில எல்லைகளை தாண்டி அரசியல் செயல்பாடுகள் பெரிதாக இடம்பெற்றதில்லை என்றே இதுவரை கூறப்பட்டு வந்த நிலையில், தற்போது புதுச்சேரியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சி மாநில எல்லைகளை தாண்டி பல்வேறு செயல்பாடுகள் மூலம் கவனம் ஈர்த்து வருகிறது. ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த கட்சி சமீப காலமாக வெளிநாடுகளிலும் தனது செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வருகிறது. புதுச்சேரி அரசியல் குறித்து ஜெனீவா நகரில் கருத்துக்கள் பகிரப்பட்டதுடன், கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் சிக்கி தவித்த ஒரு பெண்மணியை 12 மணி நேரத்திற்குள் அந்நாட்டில் இருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை சட்ட ரீதியான முயற்சிகள் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரான்ஸ் சென்றபோது அங்குள்ள புதுச்சேரி மக்கள் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் ஹூமர்பேக், சந்திரமௌலி, ராஜேஷ், இளங்கோ, பச்சையப்பன் மற்றும் முருகன் பத்மநாபன் ஆகியோர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்வு வெளிநாடுகளில் வசிக்கும் புதுச்சேரி மக்களிடையே லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் அதன் அரசியல் பயணத்திற்கும் நாடு விட்டு நாடு ஆதரவு அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தியுள்ளது. தட்டாஞ்சாவடி பகுதிக்குட்பட்ட வினோபா நகரில் ரமாபாய் அம்பேத்கர் மாதர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதிக்குட்பட்ட வினோபா நகரில் ரமாபாய் அம்பேத்கர் மாதர் சங்கம் சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பெண்களை மகிழ்விக்கும் விதமாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அந்த போட்டிகளில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை உற்சாகமாக கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களில் முதல் 3 பரிசுகளை வென்ற 20க்கும் மேற்பட்டோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக நாகமணி, கோகுலன், சோமு, பாபு, ஸ்ரீகாந்த், துலுக்கானம் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தினத்தை குறித்து சிறப்புரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க தலைவர் சுமித்ரா, பொருளாளர் ராஜேஸ்வரி, ரோஸ்லின், சத்யா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். வாலிபரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் பறிக்கப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மணவெளியைச் சேர்ந்த ஒருவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு இணையதள முகவரி ஒன்று வந்துள்ளது. அதனுள் சென்றபோது வங்கிக் கணக்கில் இருந்து 70,000 ரூபாய் ஏமாற்றப்பட்டுள்ளது. மேலும் கதிர்காமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் பொருட்கள் வாங்க 59,306 ரூபாய் செலுத்தியுள்ளார். இருப்பினும் அவருக்கு பொருட்கள் எதுவும் வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த வாலிபரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மர்ம நபர் மிரட்டி 16,600 ரூபாயை பறித்துள்ளனர். இதேபோல் அரும்பார்த்தபுரத்தை சேர்ந்த நபரின் வங்கிக் கணக்கில் இருந்து 63,933 ரூபாயும், உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவரிடம் 1,050 ரூபாயும், அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொருவரிடம் 9,856 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டது. மார்ச் 7ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் 6 பேரிடம் 2,20,000 ரூபாய் பணம் பறிக்கப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,820 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.